இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அஜித் சாரா இருந்தா கூட, அஜித் சார் உடம்புல இருக்கிற அந்த டாட்டூ தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கேரளால இருக்கிற பாலக்காடுக்கு போயிருக்காரு. ஸோ அங்க ரீசென்ட்டா ஊட்டுக்குளக்கர பகவதி அம்மன் கோயிலுக்கு அஜித் சார், அவரோட வைஃப் ஷாலினி அண்ட் அவரோட மகன் ஆதிக்கோட போயிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல இருந்து நிறைய போட்டோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அஜித் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அஜித் சாரோட போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோஸ்லாம் கூட பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஜித் சார் போட்டிருக்க இந்த டாட்டூ தான் அஜித் சாரோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஜித் சார் பாத்தீங்கன்னா அவரோட குலதெய்வத்தையே டாட்டூவா வந்து போட்டிருக்காரு. அஜித் சாரோட ரேசிங் சீசன் இப்போ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நவம்பர்ல அஜித் சாரோட நெக்ஸ்ட் படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நவம்பர் 2 மாதிரி அஜித் சாரோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் தான் ஆதிக் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. மத்தபடி இந்த படத்தை பத்தியான காஸ்டிங்கா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், க்ரூவா இருக்கட்டும், எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் வரல. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேன்சியும் தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லயே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.